நேற்று பொறிக்காமல் விட்டதுனால எல்லாம் மலர்ந்துருச்சு. ஜாதி செம்ம ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி போய் அதோட மொக்கு பறிக்கிறேன்னு குட்டி பாப்பா இந்த மொக்கையும் பறிச்சுட்டு வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் ஆல் மொக்கு. ஐ வில் கொஞ்ச நேரத்தில் கட்டிடுவேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப மலர்ந்த ஒரு என்னது செண்பகப்பூவோட இதழ். இது ஃபுல் க்ரௌன் செண்பகப்பூ. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அண்ட் இதுதான் அதோட மொக்கு. இது 2 நாளில் விரிஞ்சிடும். நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸ்மெல் செம்மையாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி பன்னீர் ரோஸ் தான். இது இப்படி விட்டாவே உதிர்ந்துடும். ஓகே. அண்ட் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சம்பங்கி, இதுவும் வாசனை உள்ள பூ. இது ஜாதி முல்லை. இது பவளமல்லி. இது தேவலோகப்பூன்னு சொல்லுவாங்க. எப்போ பூக்குது எப்போ மலருதுன்னே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால நான் அதோடய மொக்கை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் காமிக்கிறதுக்கு. இதுதான் அதோடய மொக்கு. இது கீழே ஒரு துணி விரித்து வச்சுருந்தா எடுத்துக்கலாம். பட் நான் கீழே இருக்கிறத எடுக்கலை. இலை மேலே மற்ற செடிகளோட இலை மேலே இருந்ததாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது நாட்டு கனகாம்பரம். இதெல்லாம் பார்த்து ரொம்ப வருஷமாச்சு. ஸோ எனக்கு இன்றைக்கி சீட்ஸ் கிடச்சிது. ஸோ இதை நான் எங்கேயாவது நட்டு வச்சு கண்டிப்பாக பூ பறிப்பேன். அண்டு இதுதான் என்னோடய ரொம்ப ஃபேவரெட்டு. இந்த மாதிரி நம்ம செடியில் தான் பார்த்துருக்க முடியும். ரொம்ப ரேர்லி இந்த மாதிரி பார்க்கலாம். ஏன்னா எப்போ பூக்குது எப்போ மலருது எப்போ கொட்டுதுன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு தேவலோக பூ. இது மட்டும்தான் தரையில் இருந்தாலும் பூமியில் இருந்தாலும் எடுத்து நம்ம சுவாமிக்கு அர்ப்பணிக்கலாம். மற்ற எந்த பூவுமே தரையில் இருந்தால் எடுத்து அர்ப்பணிக்க முடியாது. ஸோ அதனால் இதுக்கு தேவலோக பூன்னு பேர். பவளமல்லி. அண்ட் இது வீட்டு வாசலில் வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. வாஸ்துவுக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ சென்னையில் நிறைய பேர் வீட்டில் இருந்து பார்க்குறேன்.